ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோ சிட்டியின் புகழ்பெற்ற அஸ்டெகா மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மைதானத்திற்கு வெளியே காணாமல் போன அல்லது கொலை செய்யப்பட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட தங்கள் குடும்பத்தினருக்காக நீதி கேட்டு அந்நாட்டு மக்கள் போராடி வருகின்றனர். மெக்சிகோவில் நடப்பது என்ன? சற்றே விரிவாக பார்க்கலாம். மெக்சிகோவில் கடந்த வியாழக்கிழமை 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது. மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தபோது மைதானத்தில் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தன. அதேவேளை மைதானத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களின் வேதனை முழக்கங்களும் கண்ணீர் புகை வீச்சும் தடியடியும் அந்நாட்டு மக்களின் இருண்ட பக்கத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தங்கள் நாடே மயானமாக மாறியிருக்கும் போது ஏன் இந்த கால்பந்து கொண்டாட்டம் என மெக்சிகோ மக்கள் குரல் எழுப்பியுள்ளன. காரணம், அந்நாட்டின் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் வெறியாட்டங்களால் தங்கள் கணவன், பிள்ளைகள், உறவினர்கள் என சுமார் 1,30,000க்கும் அதிகமான மக்கள் மாயமாகியுள்ளனர். இந்த போதை கடத்தல் கும்பல்கள் தங்களின் சட்டவிரோத செயல்களுக்காகவும் தங்கள் எதிரிகளோடு சண்டையிடுவதற்காகவும் துப்பாக்கி முனையில் இளைஞர்களையும் சிறுவர்களையும் கட்டாயப்படுத்தி கடத்திச் செல்கின்றன. தங்கள் கட்டளைக்கு மறுப்பவர்களை தடயமே இல்லாமல் கொன்று புதைத்து விடுகின்றன. கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்நாட்டு அரசு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் குழுக்கள் மீது இராணுவ நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தது முதல் அந்நாட்டில் வன்முறைகள் ஒருபுறமும் மறுபுறம் போராட்ட குரல்களும் கடுமையான உச்சத்தை எட்டியுள்ளன. தற்போது தங்கள் உறவுகளை தேடி அந்நாட்டு பெண்கள் மெக்சிகோவின் காடுகள், பாலைவனங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை தோண்டி புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளையும் உடல்களையும் சேகரித்து அடையாளம் காண முயற்சித்து வருகின்றனர். உடல்களை DNA சோதனை செய்வதற்கான செலவுகளுக்கு நிதி இல்லை என மெக்சிகோ அரசு கைவிரித்துவிட்ட நிலையில் உலக கால்பந்தாட்ட போட்டிக்கு மட்டும் செலவு செய்ய நிதி எங்கிருந்து வந்தது என அந்நாட்டு மக்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுவரை மறைக்கப்பட்ட படுகொலை, கடத்தல்கள், வன்முறைகளை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியினை சாதகமாக்கிக் கொண்ட அந்நாட்டு மக்கள் தொடக்க விழாவின் போது எங்கள் வலியோடு விளையாடாதீர்கள் என முழக்கத்தோடு மெக்சிகோ நகர வீதிகளில் போராட்டத்தில் குதித்துள்ளனர். உலகக்கோப்பை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நாட்டின் ஆவண நிலைகள் வெளி உலகிற்கு தெரியக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் காணாமல் போனோர் குறித்து உண்மையான புள்ளி விவரங்களை மறைப்பதாகவும் உடல்களை உறவினர் தேடும் பணிகளை முடக்குவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் முக்கிய நகரங்களான மெக்சிகோ சிட்டி, குவாடலஜாரா மற்றும் மாண்டேரி ஆகிய இடங்களில் பொதுமக்கள் சாலைகளை முடக்கியுள்ளனர். சில இடங்களில் கால்பந்து தொடர்பான விளம்பர பலகைகள், சிலைகளை சேதப்படுத்தி போராட்டக்காரர்கள் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த கால்பந்து போட்டியினால் உலக நாடுகளின் பார்வையும் பன்னாட்டு ஊடகங்களும் மெக்சிகோவை நோக்கி திரும்பி உள்ள நிலையில் இந்த போராட்டங்கள் மூலம் உலக அளவில் தங்களுக்கான நீதி கேட்டு அந்நாட்டு மக்கள் களம் இறங்கியுள்ளனர். இச்சமயத்தில் நாட்டு மக்களின் போராட்டங்களுக்கு தீர்வு காணும் விதமாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் நாட்டின் நிலவும் மனித உரிமை நெருக்கடியை கையாள சர்வதேச அமைப்புகளின் உதவியை நாட வேண்டும் என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மெக்சிகோ இந்த உலக கால்பந்து திருவிழாவை நடத்தி வெற்றி பெற்றிருந்தாலும் மைதானத்திற்கு வெளியே நீதிக்காக போராடும் இந்த மக்களின் குரல் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.